திரு ஆலவாய் ஆன படலம். சுகுணபாண்டியனுக்கு பிறகு 22 பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. 23ஆவதாக கீர்த்திபுரன் ஆட்சி செய்யும் போது பிரளயம் ஏற்பட்டது. அப்பதான் மதுராபுரி நகரமே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போனது. ஆனா இந்திரன் அமைத்த விமானம், சொக்கநாதர் வீற்றிருக்கும் கருவறை, கோவிலை சுற்றி இருக்கும் மதில் சுவர்கள், பொற்றாமரை குளம், யானைமலை, பன்றிமலை, நாகமலை, பசுமலை இவற்றை எல்லாமே பிரளயம் எதுவுமே செய்யலை. அவற்றை தீண்டவே முடியல. மற்ற இடம் எல்லாமே கடலுக்குள்ளே போச்சு. அதனால இறைவன் மறுபடியும் எல்லாத்தையுமே படைச்சாரு. பிரளயத்துக்கு முன்பு இருந்தது போலவே உலகம், தேவர்கள், மக்கள், விலங்குகள், பறவை, மரம், செடி, கொடி எல்லாத்தையுமே உற்பத்தி செஞ்சாரு. சூரியன், சந்திரன், அக்னி போன்றவர்களின் வம்சத்தில் முன்பு போலவே சேர சோழ பாண்டியர்களையும் இறைவன் படைத்தாரு. அதில் தான் சந்திர வம்சத்திலிருந்து பாண்டிய மன்னனாக வங்கியசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் தான் சிறிய இடத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த சின்ன இடத்துலையும் நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. மக்கள் அதிகமாக இருந்ததுனால இடம் பற்றாக்குறையாக இருந்தது. அப்போ தான் அந்த நகரத்தை விரிவுபடுத்தணும்னு நினச்சாரு வங்கியசேகர பாண்டியன். ஆனால் பிரளயத்துக்கு முன்பு இந்த நகரம் எப்படி இருந்தது, அதனுடைய அளவு என்ன, எல்லை என்ன எதுவுமே தெரியாது. அதனால் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் முறையிட்டார். அப்போ தான் வழக்கம் போல் சொக்கநாதரும் ஒரு சித்தராக வந்தார். அவர் கைகள்லையும் கழுத்துலையும் கால்லையும் பூனலாகவும் நிறைய நாகங்களை தான் ஆபரணமாக அணிஞ்சிருந்தார். அப்போ கழுத்தில் இருக்கிற நாகத்திட்ட சொன்னார், ஏ நாகமே, இந்த மதுராபுரியின் ஆதி எல்லையை இந்த மன்னனுக்கு காட்டு அப்படின்னு சொன்னார். அந்த நாகம் சொன்னது, பெருமானே, நான் அளந்து காட்டுறேன், இந்த நகரை என்னுடைய பெயர்லேயே அழைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது. அதன்படியே ஆகுக அப்படின்னு சொன்னார். அப்புறம் பெருமான் கழுத்தில் இருந்து நாகம் கீழே இறங்கி போச்சு. அப்போ பெருமான் சொன்னார், உன் வாய்ப்புறத்திலிருந்து துவங்கி வால்புறம் வரை அளந்து உனது வாயில் வாளை கவ்வி கொண்டு எல்லையை காட்டுன்னு சொன்னார். அதனால் மிக பெரிய அளவில் வளர்ந்துட்டே போச்சு அந்த நாகம். அப்படி வளர்ந்துட்டே போய் நீளமாக, அதாவது சதுரமாகவும் வட்ட வடிவமாகவும் அந்த எல்லையை குறிச்சிட்டு தனது வாயில் வாளை கவ்வி கொண்டு பெருமானை பார்த்தது. பெருமானும் இதுதான் இந்த நகரத்தின் எல்லை அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்ல, அது சொக்கநாதரே சொன்னதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சித்தர் மறைஞ்சு போயிட்டார். ஆழகால விஷத்தை வாயில் வைத்துக்கொண்டிருந்த அந்த நாகம் அளந்து கொடுத்ததுனால அந்த நகரத்துக்கு ஆலவாய் நகர் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இறைவனிடத்திலிருந்து வந்த நாகம், அதனால் திரு என்ற அடைமொழியோடு சேர்த்து திரு ஆலவாய் நகர் அப்படின்னு அழைத்தாங்க. இந்த நகரமானது தெற்கே திருப்பரங்குன்றமும், வடக்கே ரிஷபமலையும், மேற்கே திரு ஏடகம் என்ற இடமும், கிழக்கே திருப்புவனமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் திரு ஆலவாய் நகர் அமைந்த படலம்.